ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிறோம். சிறகடி காசையில் நம்ம முத்துவோட ஆக்டிங் வேறு லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதிரடி முத்தா, அலப்பற முத்தா நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி என்னடா அழுக முத்தா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பார்க்குறீங்களா, முத்து நீ தான் எங்கள் சொத்துன்னு சொல்லிட்டு எல்லாரும் சுற்ற போகிறாங்க. அந்த மாதிரி ஆக்டிங் வேறு லெவலில் பின்னிட்டப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா என்னன்னா, பார்வதி ஆண்டி வீட்டுக்கு வராங்க. ஆண்டி என் பொண்டாட்டிக்கு இப்படி ஆயிடுச்சு ஆண்டி அப்படின்னு தேம்பி அழுததை பார்க்கணும். ஐயோ முடியலடாப்பா, எல்லாரும் சேர்ந்து சினுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி எல்லாம் சினுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு போயிடுச்சு. கடைசியில் பார்த்தா நம்ம முத்து போட்ட ஆக்டிங்கில் பார்வதி ஆண்டி உருகுன்னு உருகிட்டாங்க. எல்லாருமே உருக செய்வாங்க. இவங்க உருக மாட்டாங்களான்னு வேற லெவலில் உருக ஆரம்பிச்சாங்க. நம்ம மீனாவை பார்த்து தான் இதுக்கு முன்னாடி உருகி போனதேனன்னு பாட்டை பாடுவார். கடைசியில் இங்கேயும் உருகுன்னு உருகி ஏமாத்திட்டாரு. பார்வதியும் சரின்னு சொல்லிட்டாங்க. அதாவது யார் சிந்தாமணியை 3 மணி நேரம் உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கேட்க பூஜைன்னு சொல்லிடலாம், ஆனால் உங்கள் அம்மாவுக்கு தெரியக்கூடாதுப்பான்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம், செவ்வாழை கூடையே இருந்து சொதப்பிடாத அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவங்க பக்காவாக பிளான் போட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வாடான்னு சொல்லிட்டாங்க. இவங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க. கிளம்புனதுக்கப்புறமா இங்கே மீனாவை பார்க்கணுமே. மீனா ஒருத்தவங்களை ட்ராப் பண்ணுறாங்களாமா. யாருன்னு பார்த்தா நம்ம டிராஃபிக் சாரோட அம்மா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் என்னடி இங்கே வரைக்கும் நீ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கேட்க இவங்க தான்க்கா இவங்கங்கிறாங்க. சரி எப்படியோ நல்லா இருந்துருப்போன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸாருக்கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சீதா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி ஈவினிங் ஆச்சுப்பா ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லி கேட்க இதோ வந்துட்டேன் அப்படின்னு குதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்து என்னப்பா பிளான்னு சொல்லி கேட்க இப்போ ஒன்று வளவலன்னு இழுக்காத மேட்ருக்கு வா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போகிறோம், போயிட்டு எப்படியாவது ஆட்டே போடுறோம் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. எப்போ அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா பிரச்சனை ஆகிடுப்பா, இவ ஃப்ராடு முள்ளால் எடுக்கணும் பெரியவங்க சொல்லியிருக்காங்களே, அது இதுக்கும் தான் இதெல்லாம் சரியாயிடும்ப்பா அப்படின்ட்டாங்க. பக்காவாக பிளான்